ஹலோ பியூட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு எவ்வளோ பேக் போட்டாலும் அவங்க பாடியில இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனை அவங்களால ரிமூவ் பண்ணவே முடியாது. என்னதான் பண்ணாலுமே அந்த பிக்மெண்டேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பேக் உங்க ஃபுல் பாடியுமே ஈவனா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க பாடியில சன் டன் விடாப்படியான பிக்மெண்டேஷன், கரும்புள்ளி இந்த மாரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னையே ஈவனா வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எவ்ளோ பேக் போட்டும் ரிசல்ட்டுக்கு வரல அப்டின்னா, இந்த பேக்க மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க ஸ்கின்ல ரொம்ப நல்ல ரிசல்ட் குடுக்கும். இப்ப அந்த பேக்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்டிங்கிறத வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஸ்கின்ன நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய பேக்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி இல்ல அப்படின்னா சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட மசூர் தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட உளுந்து இருக்கு இல்லையா? அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டிலேயே நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இது மூணையுமே ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுல டஸ்ட் இதுகெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பவுல் அளவுக்கு பால் இருக்கு பாத்தீங்களா? காய்ச்சாத பால் அதை ஊத்தி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊறணும். ஒரு ஒன் ஹவர் நீங்க ஊற வச்சாலே போதும். நல்லா ஊறி வந்துடும். நீங்க எடுத்து பார்க்கும்போது உளுந்து அரிசி எல்லாமே நல்லா உடைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு இருந்தா போதும். அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு மிக்ஸியில போட்டு அரைக்கும்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வரும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. அதனால நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தாலே தெரியும். நல்லா ஊறிடுச்சு. பால் கீழ போயிருச்சு. நம்ம போட்ட இன்கிரீடியன்ட்ஸ்லாம் நல்லா ஊறி மேல வந்துருச்சு பாருங்க. இப்ப நல்லா ஊறுன இந்த மிக்ஸி ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த திப்பி திப்பியா இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனா இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப நான் இத நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப இது கூட நீங்க பாலோ, இல்ல தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இது ஒரு மாரி கெட்டியா தான் இருக்கும். அந்த இதோடயே அப்படியே எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பேக், அத நான் மிக்ஸி ஜார்ல இருந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த பேக்கோட ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான். கடலை மாவு மட்டும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு, அந்த கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேக் ரெடி ஆயிரும். இப்ப இந்த பேக் ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த பேக்க என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். மிஸ் பண்ணாம வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இப்ப பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்ப அந்த பேக்க என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். உங்க ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே நல்லா ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேக்க உங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்க ஃபேஸ வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்க நீங்க உங்க ஃபேஸ்க்கு மட்டும் தான் போடணுமா அப்படின்னா, ஃபேஸ்க்கு மட்டும் இல்லங்க. உங்க ஃபுல் பாடிக்குமே நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த பேக்க நீங்க உங்க ஃபுல் பாடிக்கும் நீங்க அப்ளை பண்ணும்போது, உங்க பாடியில உள்ள டேன், பிக்மெண்டேஷனும் ரிமூவ் ஆயி உங்க ஸ்கின்ன நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கோம். பச்சரிசிய பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல. அதுல ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் நெறைய இருக்கு. நம்ம ஸ்கின்ன நல்லாவே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி குடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, நம்ம ஸ்கின்ன நல்லா பிரைட்டன் பண்றதுக்கு இந்த ரைஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட மசூர் தால் ஆட் பண்ணியிருக்கோம். மசூர் தால் உங்க ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க் இந்த மாரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்னையும் நல்லா பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். நல்ல ஸ்கின்ன பளிச்சுன்னு மாத்தி குடுக்குறதுக்கு இந்த மசூர் தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட
வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உளுந்து வந்து நம்ம ஸ்கின்னோட டோன வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த உளுந்து வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஸ்கின் டோன வந்து கண்டிப்பா அதிகரிச்சு குடுக்கும். உங்க இப்ப இருக்கிற ஸ்கின் டோன விட இன்னும் 2 மடங்கு நம்ம ஸ்கின்னோட டோன இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குறதுக்கு வந்து இந்த உளுந்து வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிக்கிற போறேன். இப்ப 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸையும் வந்து வாஷ் பண்ணிட்டேன் பாருங்க. என்னோட ஸ்கின் டோன்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கு. இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணி பாருங்க. இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஸ்கின் வந்து நல்ல ஒரு கிளியரா இருக்கு. நல்ல ஒரு பிரைட்னிங்கும் இருக்கு. இந்த பேக்க நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ஈவனா மாத்தியும் கொடுக்கும். கண்டிப்பா இந்த பேக்க வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட சேர்த்து இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஏன்னா, நீங்க லைக் பண்ணும்போது மட்டும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். அதனால மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. See you next video. Take care. Bye bye.